ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்குகிற பக்தர்களும் என்னுடைய பிள்ளைகளும் என் ஆலயத்தை தேடி என்னை நோக்கிதான் நான் இருக்கிற இடத்துக்கு வருவாங்களே தவிர, அவ்வளவு சுலபமாக நான் யாரையும் தேடி யார் வீட்டுக்கும் போறதோ யாரையும் பார்க்க விரும்புவதோ கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் மேலா இப்போது இந்த கருப்பன் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவசரப்பட்டு நான் சொல்றத கேட்காம கடந்து போய்விடாதே. உன் வீடு தேடி வந்த என்னை உள்ளே வரவேற்று என்னுடைய வாக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு, நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்றத முழுமையாக கேட்டு முடி. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நானு இப்போது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் கண் முன்பாக உன்னை ராஜாவைப் போல வாழ வைக்கதான் தேடி வந்தேன். நீ எடுத்து வச்ச முயற்சிகளுக்கும் செய்கிற எல்லா செயல்களுக்கும் உனக்கு வெற்றி கொடுக்கணுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் உன்னை திசை மாற விடமாட்டேன். என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக, எனக்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்க்கையில நீ முன்னேறுவதற்கான நல்ல வழியை நிச்சயமாக காட்டத்தான் போறேன். நீயும் வாழ்க்கையை வெற்றிகரமாக பயணித்து சந்தோஷமாக மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ போற. எப்போதும் அதிகமா சிரி, நல்லா சந்தோஷமா இருக்க முயற்சி செய். பேசும்போது வார்த்தைகளை குறைவாக பயன்படுத்து. நிகழ்காலத்துல வாழணுமே தவிர கடந்த காலத்தை பத்தி நிறைய யோசிக்காதே. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சினா அள்ளி கொடு. ஆனா அடுத்தவங்க ஏதாவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் குறைவாகவே எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள். அன்போ பாசமோ பொருளோ காசோ பணமோ கொடுப்பது உன் இஷ்டம். ஆனா அதையும் அவங்கெல்லாம் திரும்ப கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது உனக்கு உரிமையில்லாத விஷயம் என் செல்லமே. ஏன்னா நல்லது செய்யறதும் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதும் உன் விருப்பம், உன் நல்ல மனசு. ஆனா அதை அவர்கள் திரும்ப செய்வார்கள் என்பது என்று எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. நீ தப்பே செய்யலைனாலும் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன குறைகள் உன்கிட்ட இருக்கிறதையும் அதை மற்றவங்க பெருசுபடுத்தி பேசுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உண்மை என்னன்னா, அன்பில்லாத இடத்துல தான் குறைகள் பெரியதாக பெரிதுபடுத்தி பேசப்படும். அப்படிதான் நீ செய்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெருசா பேசக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்துல சில பேர் எப்ப பார்த்தாலும் உன்னை குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னதான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாலும் அவர்கள் நீ செய்யும் தவறுகளையும் குறைகளையும் சொல்லி சொல்லி உன்னை விமர்சனம் செய்யறத நீ பெருசுபடுத்தாத. நீ எப்போதுமே கொஞ்சம் பொறுமையா பொறுத்து போ. ஆனா நீ பொறுத்து போறன்றதுக்காக அவங்க ஒரே அடியா ஆட்டம் ஆடினாலும் சரி, ஒரே அடியா உன்னை விமர்சனம் செஞ்சு திட்டி துட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்களையே எதிர்த்து கேட்கவும் அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லி விலகி போகவும் தயாராக இரு. ஏன்னா நீ விட்டு கொடுத்து போற, அனுசரிச்சு போற, பொறுமையா போறன்றதுக்காக உன்னையே ஒரு ஆளா மதிக்காம அலட்சியப்படுத்தி அவர்கள் பேசுவதை வாடிக்கையாக்கி விட்டார்களே, ஆனால் அப்புறம் எதுக்காக நீ அவங்கள மதிக்கணும்? இந்த நிலை தொடர்ந்தால் உனக்கு உணர்வுகள் இருக்குன்றதே அவங்க மறந்துடுவாங்க. அதனாலதான் சில சமயங்களை எதிர்த்து பேசிடு, என்னன்னு கேட்டுடுன்னு சொல்றேன். தினமும் உன் மனசுல நீ கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்போது அதை மறப்பதற்கு முயற்சி செஞ்சாலும் முடியாம, அதை கடந்து வரவும் தெரியாம நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். ஒரு விஷயம் தப்பாவோ தவறாகவோ கஷ்டத்தையவோ கவலையவோ கொடுக்கும் விதத்துல நடக்குதுன்னா நீ அதை கடந்து வர முயற்சி செஞ்சினா உன் அப்பன் கருப்பன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி நிச்சயமாக நிம்மதியை தருவேன். வாழ்க்கையில ஒருபோதும் சோர்வடைந்து போகாதே. நீ எதிர்பார்க்காத நேரத்துல வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதையும், எப்படி இது அழகா மாறுச்சு, எல்லாமே நல்லபடியா நடக்குதே நீ யோசிப்பதையும் நான் கண்குளிர கண்டு ரசிப்பதற்காக தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி தர்றதுக்காக தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். நிச்சயமா உன் மனசு உடஞ்சு போய் இருக்கதையும் கண் கலங்கி நிற்கிறதையும் பார்த்த நான் இப்போ ஒரு ஆறுதல் சொல்லி அரவணைக்கிறதோட நின்ற மாட்டேன். உன் கூடவே இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. இத்தனை நாளா உன் வாழ்க்கையில உன் கூடவே இருந்த நான்
இப்போது உனக்கு வழித்துணையாகவும் வழிகாட்டியாகவும் வந்துவிட்டேன். இனிமே நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். நீ செய்கிறது சரியா தவறான்னு முழுவதுமாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு பக்குவம் வரவில்லை. அதனால இன்னுமே கூட கொஞ்சம் பொறுமையா இருந்து சுத்தி நடக்கிறத நீ நல்லா கவனிச்சு பாரு. உன்னை நேர்வழியில் அழைச்சிட்டு போய் உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு தருவதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கேன். மழை பெய்யும் போது பறவைகள் அந்த மழையில நனைஞ்சிருச்சுன்னா, அதன் சிறகுகள் ஈரமாயிடுச்சுன்னா அதால வானத்துல பறக்க முடியாது. சிறகுகள் ஈரமாயிடுச்சுன்னா அதோட எடை அதிகமாகி விடும் அல்லவா? அதுக்காக பறவைகள் அந்த வானத்துக்கிட்ட போய் மழை பெய்யாதன்னு சொல்லி கெஞ்சுவது கிடையாது. மழை பெஞ்சா அதற்கேற்ற மாதிரி அந்த சிறகுகள் மழையில நனையாம அந்த பறவைகள் தன்னை பாதுகாத்து ஓரமா ஒதுங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை உதறி விட்டுட்டு பறக்க முயற்சி செய்யும். அது போலதான் உனக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான். பிரச்சனையே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்காம அதை எப்படி சரி செஞ்சுட்டு உதறி தள்ளிட்டு போராடிக்கிட்டே வாழ்க்கையில ஜெயிக்கிறது வெற்றி பெறதுன்னு யோசி. உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருக்கும்போது நீ நினைச்சது எப்படி நடக்காம போதும்? நிச்சயமாக நீ நினைப்பதை உன் விருப்பப்படி நடத்தி தரேன். சில துரோகங்களும் சில கஷ்டங்களையும் நீ மன்னிச்சு மறக்க தயாராக இரு. நீ எப்போதும் நீயா இரு. உன்னை சுத்தி இருக்கவங்க நேரத்துக்கு ஏற்றாற் போல தகுந்தாற் போல மாறி மாறி பேசக்கூடியவர்களாக, ஆளுக்கேத்தாற் நடிக்கக்கூடியவர்களாக எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா நீ எப்போதும் நீயாக இருக்கும் பட்சத்தில் காலம் உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்யும். நீ உன் மனசை லேசா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த நாளை தொடங்கு. நானும் உன் கூடவே இருந்து உன் மனசுக்கு வலுவையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து உன் குறைகளை நிறைகளாக்கி உன் வாழ்க்கையை நிம்மதியானதாக மாற்றி கொடுக்குறேன். உன்னை பின்பற்றி உன்னை போல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை எப்படி செய்வதென்ற வழிகளை காட்டு. உன்னை நேசிக்க தெரிந்த நல்லவர்களிடம் மட்டும் நீ அன்பை கொடுத்தினா போதும். உன்னை விட்டு ஓடணும்னு நினைக்கிறவங்க, விலகி போறணும்னு நினைக்கிறவங்கள அப்படியே விட்டுட்டினாலே அவங்க பாதி தூரம் போயிட்டு தான் தவறை உணர்ந்துட்டு மீண்டும் உன்னை நோக்கி திரும்பி வருவார்கள் என் செல்லமே. உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சு வருத்தப்படுகிற உனக்கு இப்போது நான் வாக்கு கொடுக்குறேன். இனிமே உனக்கு மனக்கவலையே இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் கவலை துக்கத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ இழந்த பொருளாதாரம் நிச்சயமாக மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாயிரு. உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எதையாவது செஞ்சு மறுபடியும் சிக்கல்ல மாட்டிக்காத. இதுவரைக்கும் நீ அவசரப்பட்டதாலையும் பதட்டப்பட்டதாலையும் தான் பல விஷயங்கள் தப்பா நடந்து போய் பெரும்பாலான விஷயங்களை இழந்து விட்டாய். இனிமே நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நீ இழந்ததெல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி நிச்சயமாக உனக்கு அருள் புரிவேன்.